வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 34. லஞ்சம். உணர்ச்சிகளை எப்பொழுதும் உள்ளடக்கி பிறரைய ஆழம் பார்க்கும் பாவமுள்ள உபாத்தியாயன் அப்படி பயங்கரமாக வாய்விட்டு உரைக்க சிரித்தது சித்ராவுக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அத்துடன் தன் கோரிக்கைக்கு அவன் இணங்குவானோ மாட்டானோ என்ற பயமும் கலந்து கொண்டது. அவனை தான் யாசிக்கும் பரிசு எத்தன்மையது என்பதை சித்ரா நன்றாகவே உணர்ந்து கொண்டிருந்தாள். இருந்தாலும் அவள் என்ன செய்ய முடியும்? தகப்பனாரின் வாக்குறுதி, தம்பியின் உத்தரவு இரண்டையும் மீறி அவள் உபாத்தியாயன் பக்கம் மாறுவதென்பது லேசான காரியமா? அப்படியே மாறினாலும் மூர்க்க குணமுள்ள ஹீனர்கள் உபாத்தியாயனையும் தன்னையும் சமயம் பார்த்து ஒழித்து விட மாட்டார்களா? ஹீனர்கள் நாடோடி ஜாதியாய் இருந்தாலும் சில முக்கிய கட்டுப்பாடுகள் அவர்களிடம் உண்டு. தங்கள் வர்க்க பெண் ஜாதி முறை மீறி நடந்தால் அவளையோ அவள் தங்களை விட்டு செல்வதற்கு காரணமாய் இருந்தவர்களையோ கொலை செய்யும் முன் தூங்க மாட்டார்கள். ஹீனர்கள் நாடோடிகள்தான், காட்டு மிராண்டிகள்தான். ஆகவே காட்டில் திரியும் புலிக்கும் சிங்கத்துக்கும் உள்ள வர்க்க அபிமானம் அவர்களுக்கும் உண்டு. மூர்க்கர்கள்தான், ஆனால் முட்டாள்கள் அல்ல. எது தவறு எது சரி என்று பாகுபாடு செய்யும் அறிவு அவர்களுக்கு இருந்தது. அந்த பாகுபாடு இந்த சமூக விதிகளுக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். ஆனால் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட பல வகுப்புகளைப் போல் ஹீனர்களும் தங்களுக்கென சில விதிகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். தன் மகளுக்கு ஒருவனை கணவனாக தகப்பன் வரித்து விட்டால் அந்த பெண்ணின் திருமணம் சம்பந்தப்பட்ட வரையில் அதுதான் முடிவு. ஆண் சொல்படி பெண் கேட்டாக வேண்டும் என்ற திட்டத்துடன் ஹீன வகுப்பினர் நடந்து கொண்டதால் தான் அநேக நாடுகளை கவர்ந்து ஆங்காங்கு வேரூன்றி பல வருடங்களுக்கு பின்னரும் ஹீன மரபு அழியாமலேயே இருந்து வந்தது. ஹீன பிரபுக்கள் பிற மங்கையர்களை மணந்தார்களே தவிர ஹீன மகளிர் வெளி ஜாதியினரை மணக்க அனுமதிக்கப்படவில்லை. இந்த கெடுபடியில் அந்த ஜாதி இருந்ததால் தான் கூர்ஜர ஹிந்த ஸ்திரீகளை அவர்கள் மணந்து பிற்காலத்தில் ராஜபுத்திர வம்சங்கள் இந்தியாவில் தோன்றிய போது ஹீனர்களின் வீராவேசமும் தங்கள் வம்ச பெண்களின் கௌரவத்துக்காக உயிரை கூட விடும் துணிவும் அவர்களுக்கு இருந்து வந்தது. பிற்கால ராஜபுத்திர சந்ததியைப் போலவே முற்கால ஹீனர்களும் முறை தவறும் தங்கள் பெண்களிடமும் அவர்களை நாடும் பிற ஆண்களிடமும் தீராத பகை கொள்வது வழக்கம். ஆகவே முன் தடவை தர்மசாலை அறையிலிருந்து சித்ரா காலம் கடந்து வெளியில் வந்து வண்டியில் ஏறியதும் அவள் தம்பி அவள் மீது சொல்லனாத சந்தேகங்கள் கொண்டான். உபாத்தியாயன் உத்தரவுப்படி காமினியிடம் போக உத்தேசித்ததை அவன் கண்டித்தான். முதலில் சித்ரா அவன் சொன்ன வார்த்தைகளை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. பிறகுதான் அவன் விளக்கினான். சித்ரா, ஒருவேளை தகப்பனார் உயிரோடு இருந்து திரும்பி வந்து உபாத்தியாயனை நீ மணந்து கொண்டாய் என்று கேள்விப்பட்டால் உபாத்தியாயனை கொல்லும் வரையில் தூங்க மாட்டாரே, தெரியுமா என்று கேட்டான். அதை கேட்ட சித்ரா திகைத்தாள். உபாத்தியாயன் உடம்பில் ஒரு ஊசி குத்தினாலும் சகிக்காத அந்த ஹீன மகளின் இதயம் அவன் உயிருக்கே ஹானி ஏற்படும் என்பதை அறிந்த பின் தம்பியின் போதனையை கேட்கவே தூண்டியது. ஆகையால் தம்பியுடன் மறைந்து விட்டாள். ஆனால் இன்று அவள் உபாத்தியாயனிடம் தன் மனோநிலையையோ அவன் அபாயத்திற்கு உள்ளாக்க கூடாது என்பதற்காக தன்னையே தியாகம் செய்து கொள்வதையோ எடுத்து விளக்க முன் வரவில்லை. தகப்பன் இஷ்டத்துக்காகவும் தம்பியின் கட்டளைக்காகவும் தன் கடமையை உத்தேசித்துமே ராகுலன் உயிரை யாசிப்பதாக பாவனை செய்தாள். அவள் பாவனை உபாத்தியாயனுக்கு உண்மை என்றே பட்டது. என்ன புத்திசாலியா இருந்தால்தான் என்ன? பெண்ணின் பாவனையில் ஏமாறாத புருஷன் உலகில் ஏது? ஆகையால்தான் உபாத்தியாயன் சிரித்தான். பெண்களின் சலன புத்தியை பற்றி பெரியோர்கள் சொல்லியுள்ள 1000 ஸ்லோகங்கள் அவன் நினைவுக்கு வந்தன. காற்றின் சலனத்தையும் கல்லின் கடினத்தையும் விஷத்தின் கொள்ளும் தன்மையையும் ஒன்றாக சேர்த்து பெண்களை சிருஷ்டித்தான் என்ற ஆன்றோர் வாக்கு அவன் மனத்தில் எழுந்து ரீங்காரம் செய்தது. இந்த எண்ணங்களால் அவன் சிரிப்பு நின்று முகத்தில் வெறுப்பும் இதழ்களில் ஒரு கேலி புன்முறுவலும் தோன்றின. சித்ராவை உற்று நோக்கிய உபாத்தியாயன், ஓஹோ, சித்ராதேவி வருங்கால கணவர் உயிரை யாசிக்க வந்திருக்கிறீர்களோ? நல்ல விசித்திரம் என்றான். அவன் இதழ்களில் இருந்த கேலி சிரிப்பையோ பேச்சில் தொனித்த பரிகாசத்தையோ அவள் கவனிக்க தவறவில்லை. ஆனால் தன்னால் அவனுக்கு எவ்வித கெடுதியும் வரக்கூடாதென்ற உறுதியில் அவனுக்கு தன்மேல் ஓரளவு வெறுப்பும் ஏற்படக்கூடிய முறையிலேயே பதில் சொன்னாள். புருஷனாகப் போகிறவரை விடுவிக்க ஒரு பெண் முயல்வதில் விசித்திரமென்ன இருக்கிறது உபாத்தியாயரே என்று கேட்டாள். புருஷனாகப் போகிறவர் மேல் இவ்வளவு காதல் எத்தனை நாட்களாக ஏற்பட்டது சித்ரா என்றான் அஜித். காதல் என்பதை விட கடமை என்று சொன்னால் உசிதமாயிருக்குமே உபாத்தியாயரே, இது நீங்கள் அறியாததா? இதை சொன்ன சித்ரா தலையை குனிந்து கொண்டாள். உபாத்தியாயன் அவள் மேல் வைத்த வெளியை வாங்காமலே, முன்னால் ஏற்பட்ட காதலை விட பின்னால் உற்பத்தியான கடமை முக்கியமானதா சித்ரா என்று கேட்டான். அறியாத உள்ளங்களில் 1000 ஆசைகள் எழலாம். ஆனால் அவை கை கூடுவது சமூகம் அவற்றை எவ்வளவு தூரம் சகிக்கும் என்பதை பொறுத்திருக்கிறது. பருவகாலம் காதலுக்கும் இடம் கொடுக்கிறது. சமூகம் அதற்கு இடம் கொடுத்தால்தான் வாழ்க்கை சந்துஷ்டியாக இருக்கும். ஒரு பெண் கல்யாணத்திற்கு முன் ஒருவர் மேல் அன்பு கொள்வது குற்றமாகாது. ஆனால் அந்த புருஷன் தனக்கு கிட்டமாட்டான் என்று தெரிந்ததும் அந்த அன்பை பெண் அணைக்க முயல்வதுதான் நியாயம்.
குடும்பமும் சமூகமும் நிர்ணயிக்கும் புருஷனிடம் உண்மையாக நடந்து கொள்வது அவள் கடமை. கடமை சரிதான். இயற்கையை ஜெயிப்பது மனிதன் கடமை. இந்திரியங்கள் இயற்கையின் வழியாக நம்மை இழுத்துச் செல்கின்றன. அவற்றை ஜெயிப்பதுதான் விவேகம் என்று நீங்களே பாடம் சொல்லியிருக்கிறீர்களே. சித்ராவின் தர்க்கம் உபாத்தியாயன் பொறுமையையும் சோதித்துவிட்டது. சித்ரா, வீண் வாதத்தை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். இந்திரியங்களை அடக்கும் நீதிமுறைகள் உனக்கும் எனக்கும் ஏற்பட்டனவல்ல, முற்றும் துறந்த சந்நியாசிகளுக்காக ஏற்பட்ட நியாயங்கள் அவை. வாழ்க்கை சமுத்திரத்தில் ஊஞ்சலாடும் நாம் சதா உணர்ச்சி அலைகளால் தூக்கி எறியப்படுகிறோம். காதலிக்கும் பருவத்தில் துறவரத்தையும் துறக்க வேண்டிய வயதில் காமத்தையும் இச்சிப்பவர்கள் ஒன்று பெரிய மகான்களாயிருப்பார்கள் அல்லது முட்டாள்களாயிருப்பார்கள். நாம் இருவரும் மகான்களின் கோஷ்டியில் சேர முடியாது. முட்டாள்தனத்தையாவது விட்டு விடுவோம். நீ சற்று முன்பு என்ன சொன்னாய், இப்பொழுது என்ன கேட்கிறாய் என்பதை யோசித்துப்பார். கடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்துப்பார். செண்பக தோட்டத்தில் உன்னிடம் அன்பை தெரிவித்து உன் தந்தையிடம் சாட்டையால் அடிபட்டது முதல் இன்று வரை உனக்காக நான் பட்டுள்ள பாடுகளை எண்ணிப்பார். குடும்பத்தையும் சமூகத்தையும் பற்றி பேசுகிறாய். உன்னிடம் மனதை பறிகொடுத்தது முதல் நான் குலத்தை யோசித்தேனா, சமூகத்தை பற்றி சிந்தித்தேனா, இல்லை உலகத்தை பற்றி தான் கவலைப்பட்டேனா? இல்லையே சித்ரா, காதல் ஒரு தனி உலகம். அதில் இன்னொரு உலகத்துக்கு இடம் கிடையாது. குடும்பமும் சமூகமும் அதை என்றும் கட்டுப்படுத்தியது கிடையாது. கட்டுப்படுத்தி இருந்தால் தகப்பனை மீறி ஓடிய மங்கையையும் எளிய ஏந்தலையாரின் அன்புக்காக அரச பீடத்தை உதறிய மண்டலாதிபதிகளையும் நாம் சரித்திரத்தில் படித்திருக்க முடியுமா? காதலுக்காக எதையும் செய்ய மனம் துடியும். அப்படி இருக்க நீ ராகுலன் விடுதலையை என்னிடம் யாசிக்கிறாய். நான் காதலிக்கும் பெண்ணின் கையில் இன்னொரு புருஷனை ஒப்புவிக்க நான் என்ன பைத்தியமா? முடியாது சித்ராதேவி, முடியவே முடியாது என்று கடகடவென உபாத்தியாயன் பொழிந்து தள்ளினான். அவன் பேசிய வேகம், சொற்களை உச்சரித்த திடம், கண்களில் இருந்த உறுதி அத்தனையையும் சித்ரா கவனித்தாள். இத்தகைய ஒரு வீரனை காதலனாக பெற்றதால் ஒரு இன்பம் அவள் உடல் முழுவதும் பரிமளித்தது. அங்கங்கள் ஒவ்வொன்றும் அவன் அணைப்பை எதிர்பார்த்து துடித்தன. உபாத்தியாயன் அந்த சமயம் அவளை தழுவி பிடித்திருந்தால் கதை வேறு போக்கில் திரும்பி இருக்கும். ஆனால் அவள் மன ஓட்டத்தை சிறிதும் அறிய திறனில்லாமல் அடித்தது உபாத்தியாயனின் கோபம். தான் இழக்கப் போகும் அருஞ்செல்வத்தை நினைத்து அவள் கண்களில் திரண்ட நீர்த்துளிகளை உபாத்தியாயன் தவறாக அர்த்தம் செய்து கொண்டான். ராகுலனை விடுவிக்க முடியாததால் ஏற்பட்ட துன்பத் துளிகளாகவே அவற்றை கருதிய உபாத்தியாயனின் கோபம் பன்மடங்காகியது. அவன் கோபத்தை அவள் கவனித்து தன்னை திடப்படுத்தி கொண்டாள். அவன் கோபத்தை இன்னும் கிளறி அவன் பூரணமாக தன்னை வெறுக்கும்படி செய்தால் உபாத்தியாயன் ராகுலனை விடுவிப்பான். அவனை மணப்பதால் தன் வாழ்க்கை பாழாகும். ஆனால் தான் காதலிக்கும் உபாத்தியாயனுக்கு ஹீனர்களால் எந்தவித தீங்கும் நேரிடாது. அவனை காப்பாற்ற தான் பாழாவதில் ஒரு தனி இன்பம் அவள் உள்ளத்தை எழுந்தது. ஆகவே தன் கடைசி ஆயுதத்தை பிரயோகித்தாள். மடியிலிருந்த ஒரு சம்புடத்தை மெல்ல எடுத்து உபாத்தியாயனை நோக்கி சித்ரா நீட்டினாள். உபாத்தியாயரே, இதை பெற்றுக்கொண்டு அவரை விட்டு விடுங்கள் என்று நடுங்கும் குரலில் கூறினாள். அந்த சம்புடத்தை பார்த்த உபாத்தியாயன் முகத்தில் எல்லையற்ற வெறுப்பும் கோபமும் கலந்து தாண்டவமாடின. பழுக்க காய்ச்சப்பட்ட ஈட்டிகளை விட அவன் கண்கள் பயங்கரமாக ஜொலித்தன. சம்புடத்தை அவள் கையிலிருந்து பிடுங்கிய உபாத்தியாயன் அதை தன் கையால் திறந்து பார்த்தான். வைர வைடூரியங்கள் அடங்கிய அந்த பழைய சம்புடம்தான். சம்புடத்திலிருந்து சித்ராவின் மீது திரும்பிய கண்களில் இருந்த வேகம் உபாத்தியாயன் குரலிலும் இருந்தது. அடி பாதகி, லஞ்சம் கொடுத்து என்னை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறாய்? இத்தனை நாட்களுக்கு பின்னர் என்னை பற்றி நீ அறிந்து கொண்டது இவ்வளவு தானா? இந்தா, இதை எடுத்துக்கொண்டு உடனே ஓடிவிடு. இனி என் முகத்திலேயே விழிக்காதே என்று சம்புடத்தை அவள் காலடியில் வீசி எறிந்தான். விலை உயர்ந்த வைர வைடூரிய கற்கள் நாலா பக்கங்களிலும் சிதறி ஓடின. அதுவரை பொறுத்து கொண்டு கதவரையில் ஒளிந்திருந்த உருவம் மறைவிடத்தை விட்டு வெளியில் வந்து அறைக்குள் நுழைந்தது. திரும்பி பார்த்த சித்ராவின் முகத்தில் சொல்லனாத கிளி படர்ந்தது.